உங்கள் வீட்டில் வந்து எலிகள் தொல்லை அதிகமாக இருக்கிறதா? இல்லைன்னா அதோட அட்டகாசம் வந்து உங்களால் தாங்க முடியலையா? இப்போ வீட்டில் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு ருசி கண்ட எலிகள் வந்து நம்ம வீட்டை வந்து அவ்வளோ எளிதில் வீட்டை சீக்கிரம் போகாது. என்ன தான் நம்ம வந்து விரட்டி அடித்தாலும் திரும்பவும் திரும்பவும் நம்மளுடைய வீட்டுக்குள்ளே மோப்ப சக்தியால் ஞாபக சக்தியால் நம்ம வீட்டை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். எலிகளுக்கு வந்து ஞாபக சக்தி வந்து அதிகமாக இருக்கும். ஒரு தடவை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து பொருளை சாப்பிட்டுச்சு அப்படின்னா மறுபடியும் அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம எப்படி தான் வந்து முயற்சி பண்ணி அதை வெளியே அனுப்பணும்னு நினச்சாலும் நம்ம வீட்டை தேடி அது வந்துடும். இதுக்கு வந்து இந்த முறையில் நீங்கள் வந்து இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து எலி வந்து வரவே வராது. அதுக்கு இன்றைக்கி நான் என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவைக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 1 ஸ்பூன் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எத்தனை உருண்டைகளாக உருட்ட போகிறீங்களோ அதுகளுக்கு ஏற்றாப்புல நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த கோதுமை மாவு எடுத்துகிட்டு இப்போ நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினிகர் வந்து இதோட சேர்க்க போகிறேன். வினிகர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கோதுமை மாவோடையே வந்து டெட்டால் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா பினாயில் கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் வினிகர் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணுற பாத்திரம் வந்து எதுவுமே வந்து வேஸ்ட்டான பாத்திரமாக இருக்கணும். அதே மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டையாக வந்து கோதுமை மாவு நம்ம வந்து சப்பாத்தி மாவு வந்து எடுப்போம் பாருங்கள், அந்த அளவுக்கு வந்து உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கணும். இப்போ வந்து நான் 2 உருண்டையாக வந்து உருட்டி வைக்க போகிறேன். உங்களுக்கு வந்து எந்தெந்த இடத்துல எலிகள் வரத்து அதிகமாக இருக்கோ நீங்கள் வந்து அதுக்கேற்றாப்புல ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நீங்கள் வந்து உருண்டைகளாக உருட்டி நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, நான் வந்து 2 இடத்துல வந்து 2 உருண்டைகளாக வந்து உருட்டி வைக்க போகிறேன். 2 இடத்துல வந்து எலிகள் வரத்து அதிகமாக இருக்குது. இந்த முறையில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 100% வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து எலி வரவே வராது. இப்படி வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து நம்ம உருட்டி தான் வந்து இன்றைக்கி வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்து விரட்டி அடிக்க போகிறோம். இந்த உருண்டைகளை வந்து நீங்கள் வந்து நைட் நேரத்தில் தான் வைக்கணும். ஏன்னா வந்து குழந்தைகள் வந்து அது என்ன நினச்சி சாப்பிட்றக்கூடாது. அதனால் குழந்தைகளுக்கு வந்து தெரியாமல் நைட் நேரத்தில் வைக்கணும். ஆனால் காலையில் எழுந்தோடனே வந்து பார்த்துட்டு நம்ம வந்து எடுத்து போட்டுடணும். இல்லைன்னா கைகளுக்கு எட்டாத தூரத்தில் வந்து நீங்கள் வந்து திரும்பி வச்சு விடலாம். இந்த முறையில் நம்ம வைக்கும்போது எலிகள் வந்து சாகாது. ஆனால் வந்து மயங்கி வந்து வெளியே போயிடும். கண்டினியூஸாக வந்து அந்த அந்த இடத்துக்கு தேடி தேடி வராது. ஏன்னா கற்பூர வாசனை வந்து சுத்தமாக வந்து எலிகளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்போ பாருங்கள், நான் வந்து 2 உருண்டையாக உருட்டி வச்சுருக்கேன். இது வந்து அப்படியே வந்து தனியாக வந்து ஒரு பவுலில் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அடுத்ததாக இப்போ என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்னொன்று தனியாக இன்னொரு பவுல் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கைகளை வந்து நல்லா வந்து கழுவிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஒரு 4-5 கற்பூரம் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா வந்து நசுக்கி எடுத்துக்கோங்க. கற்பூரம் சுமல் வந்து எலிகளுக்கு வந்து சேரவே சேராது. அதை வந்து வாய் வச்சாலும் வந்து கண்டிப்பாக வந்து மயங்கிரும். வீட்டுக்குள்ளேயே வந்து தலை வச்சு கூட படுக்காது. இப்போ கற்பூரத்தை நுணுக்கி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, கொஞ்சோண்டு வந்து ஷாம்பும் வந்து நான் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு ட்ராப்ஸ் தான். ஷாம்பு எதுக்கு எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து அந்த ஷாம்போட வாசனையை வந்து எலிகளுக்கு பிடிக்காது. அதோட கொஞ்சோண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பிசுன்னு வந்து ஒரு கலவை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதை அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து இப்போவும் வந்து கைகளை வந்து நல்லா கழுவிக்கணும். அப்புறம் வந்து நம்ம ஃபஸ்ட்டாக செஞ்சு வச்ச சின்ன சின்ன அந்த மாவு உருண்டை இருக்குது பாருங்கள், அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து அதை வந்து உள்ளங்கைகளால் பூரி போல் நீங்கள் வந்து ஒரு குட்டி குட்டியாக வந்து தட்டி வந்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ தட்டி எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த கற்பூரம் பேஸ்ட்டு அதுக்குள்ளே வந்து வச்சுட்டு நல்லா வந்து நீங்கள் வந்து ஒரு உருண்டையாக வந்து உருட்டி வச்சுக்கோங்க. உருண்டி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல உள்ள ஒரு ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிரும். நம்ம வந்து மாவுன்னு நினச்சிட்டு வந்து எலியை வந்து அதுக்குள்ளே வாய வைக்கும். நம்ம வந்து இவ்வளோ அதுக்கு சேராத ஐட்டங்கள்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால அதை சாப்பிட்டோன்னா அது வெளியே வந்து ஓடிடும். கண்டினியூஸாக அந்த இடத்து பக்கமே வராது. பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் வந்து நல்லாவே வந்து உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து எலிகள் வந்து எங்கே அதிகமாக வந்து நடமாடுதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து போட்டு விடுங்க. இப்போ வந்து இரவு நேரத்தில் வந்து போட்டு விடுங்க. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இரவு நேரத்தில் தான் வந்து எலிகள் வந்து அதிகமான நடமாட்டம் இருக்கும். குழந்தைங்கள் இருக்கிற வீட்டில் வந்து ரொம்ப கவனமாக வந்து இதை வைக்கணும். அதே மாதிரி வாஷிங் மிஷின் கடையிலலாம் சில பேர் வீட்டில் வந்து அதிகமாக வரும். அதே மாதிரி வந்து பால்கனியில் செடிகள் இருக்கிற இடத்துலலாம் அதிகமாக வந்து எலிகள் நடமாட்டம் இருக்கும். சில பேர் வந்து அந்த தரைகளில் வந்து மண் தரைகளெல்லாம் அதிகமாக வந்து
எலிகள் வந்து தோட்டி போடும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து எனக்கு எலி வரத்து அதிகமாக இருக்குது. நான் எவ்வளோ தான் வந்து கவர் பண்ணி வச்சாலும் இந்த இடத்துல வந்து எலி வரத்தான் செய்யுது. அதனால் வந்து இந்த இடத்துல நான் போடுறேன். அதுக்கப்புறம் அது போகிற இடத்துல இன்னொரு இடத்துலையும் போடுறேன். இந்த 2 இடத்துல தான் எலி வரத்து அதிகமாக இருக்குது. இதை வந்து நான் இப்படி வச்சுட்டேன் அப்படின்னா எலிகள் வரவே வராது. கண்டிப்பாக அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். நம்ம அடுத்தா பார்க்கக்கூடிய செகண்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கேரட் திருவது இருக்கும். ஆரம்பத்தில் நம்ம வாங்கும்போது நல்லாவே திருவோம், கலர்னு நம்ம திருவிடுவோம். அப்புறம் நாள் ஆக ஆக பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படியே மழுங்கிரும். நம்மளுக்கு வந்து திருவுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அந்த நம்ம கேரட் திருவி வந்து நல்லா ஷார்ப் ஆயிரும். இன்றைக்கி நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இடிகள் நம்ம வந்து குட்டியாக வந்து நிறைய வீட்டில் இதே மாதிரி நம்ம வாங்கி வச்சுருப்போம். அந்த கல்லை எடுத்து நல்லா வந்து நான் அந்த கேரட் திருவி மேலே நல்லா வந்து இப்படியுமே தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விடும்போது நல்லாவே ஷார்ப்பாயிரும். நீங்கள் வந்து ஈஸியாகவே உங்களுடைய கேரட்டை வந்து ஈஸியாக திருவிடலாம். கண்டிப்பாக வந்து இது வந்து ரொம்ப ஈஸியான டிப்ஸு. இதை விட ரொம்ப ஈஸியான டிப்ஸ் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. நல்லாவே ஷார்ப் பண்ணி கொடுக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு கேரட் எடுத்து நான் திருவி காமிக்கிறேன். எவ்வளோ சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக வந்து திருவுது பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மல்லிங்கி போய் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். கை வேற ரொம்ப வலிக்கவும் செய்யும். இந்த டிப்ஸை ஃபாலோ போது உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து நீங்கள் கேரட்டை திருவிடலாம். டக்கு டக்குன்னு நம்மளுடைய வேலைகளும் முடிச்சிடலாம். கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள டிப்ஸாக இருக்கும். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் வந்து கொசு தலைகள் அதிகமாக இருக்கா? கொசு தலைகள் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து நிறைய டிப்ஸ் ஃபாலோ பண்ணி சொல்லியிருக்கேன். இன்றைக்கி வந்து இது ஒரு டிப்ஸு. கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றின அந்த திரிகள் எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த திரிகள் எல்லாத்தையும் வந்து ஒரு செராமிக் பவுலில் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எதுக்கு வந்து நான் திரிகள் போட்டிருக்கேன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து டக்குன்னு வந்து எண்ணெயில் ஊறி இருக்கும். அதனால் நம்மளுக்கு டக்குன்னு புகை வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு இதே மாதிரி வந்து கார்த்திகை திரிகள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி கூட பற்ற வச்சு நீங்கள் வந்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நல்லாவே எரிய ஆரம்பிக்கும். இந்த எரிஞ்சிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சோண்டு வந்து நீங்கள் கற்பூரத்தை வந்து நுறுக்கி போடுங்க. நல்லாவே வந்து பிடிச்சிக்கிட்டு எரியும். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து புகை வர ஆரம்பிச்சிடும் அரைஞ்சதுக்கப்புறம். இப்போ வந்து உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து பூண்டெல்லாம் வாங்கி வச்சுருப்பீங்க. அந்த தோலெல்லாம் என்ன பண்ணுவீங்க, வேஸ்ட்டாக கீழே தான் தூக்கி போடும். அதெல்லாம் வந்து ஒரு கவரில் வந்து சேகரித்து வச்சுக்கோங்க. இப்போ இயற்கையான முறையில் வந்து நம்ம கொசுவை வந்து விரட்ட போகிறோம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து நம்ம உடல் நலத்துக்கு ரொம்ப வந்து எந்த ஒரு கெமிக்கல் பேஸ்ட் இல்லாதனால நம்ம உடல் நலத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. பாருங்கள், நான் வந்து இவ்வளோ கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லாவே வந்து இந்த புகை வந்து நல்லாவே வரும். பாருங்கள், நல்லாவே வருது பாருங்கள். புகை வந்தால் அதுக்கப்புறம் அந்த பூண்டு தோலை போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா புக ஆரம்பிச்சிடும். இயற்கையான முறையில் நம்ம கொசுவை விரட்டுறோம். அதுக்காக உடல் நலத்துக்கு நம்மளுக்கு கேடு இல்லாதது. கண்டிப்பாக அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி போட்ட 3 டிப்ஸுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த டிப்ஸ் வீடியோ எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு என்னோடய சேனலுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல நல்ல வீடியோவோட உங்களை அடுத்தடுத்த வீடியோவிலேருந்து நான் மீட் பண்ணுறேன்.